வணக்கம். நம்மள நிறைய பேருக்கு ஒரு முக்கியமான வேலையை செய்யணும்னா அப்படியே ஒரு மாதிரி சோம்பேறித்தனமா இருக்கும் இல்லையா? காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும், ஜிம்முக்கு போகணும், இல்ல உட்காந்து படிக்கணும்னு நினைக்கும் போதே அப்பாடா மைண்ட் ரொம்ப டயர்டாயிடும். ஆனா உண்மையை சொல்லணும்னா கவலைப்படாதீங்க. உங்களோட இந்த இயல்பான சோம்பேறித்தனத்துக்கு நீங்க முழு காரணம் கிடையாது. நம்ம மூளை எப்பவுமே தங்கிட்ட இருக்கிற எனர்ஜியை முடிஞ்ச அளவுக்கு எப்படி மிச்சப்படுத்தலாம்ல தான் பார்க்கும். அதுதான் அதோட டிஃபால்ட் செட்டிங். ஸோ இந்த வில் பவர் அல்லது மன உறுதியால மட்டும்தான் வாழ்க்கையில டிசிப்ளினா இருக்க முடியும், ஜெயிக்க முடியும்ன்ற மாயையை மொத்தமா உடைக்க போற இந்த சிறப்பான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க உள்ள போலாம். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக்ஸ் என்னன்னா த மித் ஆஃப் வில் பவர், அப்கிரேடிங் யுவர் கேரக்டர், ஆட்டோமேட்டிங் வித் அலார்ம் routines, டிஃபீட்டிங் டிசிஷன் fatigue, கிரியேட்டிங் unavoidable constraints, கடைசியா ட்ரிக்கிங் த லேசி பிரெயின். இந்த 6 பாயிண்ட்ஸ் மூலமா மோட்டிவேஷனை மட்டுமே நம்பியிருக்காம ஒரு ஸ்மார்ட்டான சிஸ்டமை உருவாக்கி நம்ம சோம்பேறித்தனத்தை எப்படி ஈஸியா பைபாஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். முதல்ல செக்ஷன் 1, த மித் ஆஃப் வில் பவர். பொதுவா உலகத்துல ஒரு 80% மக்கள் ஐலண்ட் ஆஃப் லீஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், அதாவது எந்த ஒரு கஷ்டமும் இல்லாத ஒரு கற்பனை தீவுல தான் ரொம்ப கம்ஃபர்டபுளா வாழ்ந்துட்டு இருக்காங்க. தங்களுடைய நிஜமான கனவுகளை நோக்கி ஓடுறதை விட்டுட்டு இன்னைக்கு மூட் இல்லப்பா நாளைக்கு பாத்துக்கலான்னு சாக்கு போக்கு சொல்றதையே ஒரு கம்ஃபர்ட் ஜோனா மாத்திட்டாங்க. இப்போ உங்க மனசுல எப்பவும் ஓடுற ஒரு ஆழமான கேள்வியை நாம இங்க கேட்க போறோம். அதாவது உண்மையான டிசிப்ளின் அப்படிங்கிறது மிலிட்டரியில இருக்கிறவங்களுக்கும் எலைட் ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ்க்கும் மட்டும்தான் சாத்தியமா? நமக்குள்ள இயற்கையாவே இருக்கிற இந்த சோம்பேறித்தனம் நம்மள வெற்றி பெறவே தகுதி இல்லாதவங்களா நிரந்தரமா மாத்திடுச்சா? என்ன நினைக்கிறீங்க? நிச்சயமா கிடையாதுங்க. இதுக்கு ஒரு சூப்பரான விளக்கங்க இருக்கு பாருங்க. உலகத்துல இருக்கிற ரொம்ப டிசிப்ளின்டான மனிதர்கள் எப்பவுமே தங்களுடைய மனப்பலத்தை வச்சு சோம்பேறித்தனம் கூட டெய்லி உட்காந்து சண்டை போட்டுட்டு இருக்க மாட்டாங்க. ஏன்னா மோட்டிவேஷன் அப்படிங்கிறது ரொம்ப சீக்கிரம் மறைஞ்சிரும். அதுக்கு அதிகப்படியான வில் பவர் தேவை. ஆனா ஸ்மார்ட்டான சிஸ்டம்ஸ் மூலியமா எக்ஸிக்யூட் பண்றது லைஃப் லாங் நிலைச்சு நிற்கும். சிம்பிளா சொல்லணும்னா அவங்க சிஸ்டம்ஸை நம்புறாங்க, ஃபீலிங்ஸை கிடையாது. இப்போ செக்ஷன் 2, அப்கிரேடிங் யுவர் கேரக்டர். ஒரு சிஸ்டமை உருவாக்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய பேசிக் கேரக்டரை அப்கிரேட் பண்றது ரொம்ப முக்கியம். ஒரு சவாலை நீங்க எப்படி அப்ரோச் பண்றீங்கன்றத உங்க கேரக்டர் எப்படி மாத்துதுன்னு இப்ப பார்க்கலாம். ஒரு நல்ல பர்சனாலிட்டிக்கான 3 முக்கியமான தூண்கள் இதுதான். முதலாவது செல்ஃப் ஐடியல், அதாவது உங்களுக்கான தெரிவான கொள்கைகள் அப்புறம் கோல்ஸை உருவாக்குறது. ரெண்டாவது செல்ஃப் இமேஜ், உங்களுக்குள்ளேயே ஒரு நம்பிக்கையான பிம்பத்தை கல்டிவேட் பண்றது. மூன்றாவது செல்ஃப் எஸ்டீம், உங்களை நீங்களே ஒரு முக்கியமான மதிப்புள்ள நபரா உணர்றது. இந்த 3 நீங்க இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க டெய்லி ஃபாலோ பண்ற ஹேபிட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா உங்க கேரக்டருக்கு ஏத்த மாதிரி ரொம்ப இயல்பா நடக்கும். சரி, இப்போ பிராக்டிக்கலான விஷயத்துக்கு வருவோம். செக்ஷன் 3, ஆட்டோமேட்டிங் வித் அலார்ம் routines. உலகத்தரம் வாய்ந்த தடகள வீரர்கள் தங்களோட ரொட்டீனை எப்படி மெயின்டைன் பண்றாங்கன்னு ஒரு புது கோணத்துல பார்க்க போறோம். உண்மையிலே இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். கிறிஸ்டியானோ ரொனால்டோ 40 வயசுலயும் எப்படி ஒரு 20 வயசு பையன் மாதிரி இவ்வளோ ஃபிட்டா இருக்காரு? அவர் எந்த ஒரு மென்டல் எனர்ஜியும் வேஸ்ட் பண்றதே இல்லை. ஒரு மேட்ச்ல ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி அவர் சிம்பிளா ஒரு அலார்ம் சீக்வன்ஸை ஃபாலோ பண்ற ஒரு ரோபோட் மாதிரி செயல்படுறாரு. அலாரம் அடிச்சா தண்ணி குடிக்கணும், அலாரம் அடிச்சா ஸ்ட்ரெச்சிங் பண்ணணும், அடுத்த அலாரம்க்கு கரெக்டா தூங்கணும். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். அதனால இன்னைக்கு ஒர்க் அவுட் பண்ணலாமா வேணாமா, படிக்கலாமா வேணாமான்னு நீங்க அந்த திங்கிங் மோட்லேருந்து கஷ்டப்படுறதை இப்பவே உடனே நிப்பாட்டுங்க. அதுக்கு பதிலா எதையுமே யோசிக்க விடாத ஒரு சிம்பிளான அலாரம் ட்ரிகரை செட் பண்ணுங்க. அலாரம் அடிச்சா நான் ஷூ போடுவேன், ஜிம்முக்கு கிளம்புவேன் அப்படின்ற டைரக்ட் எக்ஸிகியூஷன் மோடுக்கு ஷிஃப்ட் ஆகுங்க. இது உங்க மூளைக்கு யோசிக்கவே டைம் கொடுக்காது. அடுத்து செக்ஷன் 4, டிஃபீட்டிங் டிசிஷன் fatigue, அதாவது முடிவெடுப்பதில் ஏற்படும் சோர்வை எப்படி முறியடிப்பதுன்னு பார்க்கலாம். குறிப்பா லீவ் நாட்கள்ல எந்த வேலையை முதல்ல செய்யறதுன்னு யோசிச்சு நம்ம மூளை தன்னோட எனர்ஜியை மொத்தமா காலி பண்ணிடும். ஸ்ட்ரக்சர் இல்லாத டைம் உண்மையிலே ரொம்ப ஆபத்தானதுங்க. இந்த கம்பாரிசனை கொஞ்சம் பாருங்க. எந்த ஒரு ஸ்ட்ரக்சரும் இல்லாத ஒரு நாள்ல 4 மணி நேரம் எப்படி போகுதுன்னே தெரியாது. சும்மா உட்காந்துட்டு இருப்போம் டைம் பாஸ் பண்றதுக்காக. திடீர்னு மதியானம் சாப்பாடை சாப்பிடுவோம். கடைசியா அன்னைக்கு எந்த உருப்படியான வேலையும் நடக்காததால ஒரு பெரிய குற்ற உணர்ச்சியோட அந்த நாளே செம்ம டல்லா முடியும். ஆனா ஒரு செக்லிஸ்ட் வச்சிருந்தா அடுத்த வேலை என்னன்னு ஸ்ட்ரிக்டா ஃபோக்கஸ் பண்ணலாம். சிஸ்டமேட்டிக்கா வேலை நடக்கும். ஒரு சாதாரண சின்ன பேப்பர் உங்களோட முழு நாளையும் எப்படி காப்பாத்துதுன்னு இது தெளிவா காட்டுது. இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உயிர்களை காப்பாத்துற சர்ஜன்ஸ் மற்றும் நூற்றுக்கணக்கான மக்களை சுமந்துட்டு போற பைலட்ஸ் கூட தங்களோட சொந்த ஞாபக சக்தியை மட்டுமே நம்பி இருக்காம இந்த செக்லிஸ்ட தான் பயன்படுத்துறாங்க. அப்போ நம்மளுடைய அன்றாட பழக்க வழக்கங்களுக்கும் ப்ரொடக்டிவிட்டிக்கும் நாம கண்டிப்பா இந்த செக்லிஸ்ட் மெத்தடை பயன்படுத்தணும் தானே? இது நம்ம மூளையோட சோர்வை குறைச்சி வேலையை பெர்ஃபெக்ட்டா எக்ஸிக்யூட் பண்ண வைக்கும்.
இப்போ நாம ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டோம். செக்ஷன் 5 கிரியேட்டிங் அன்அவாய்டபிள் கன்ஸ்ட்ரெயின்ஸ். இந்த அலசலோட ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ராட்டஜியை இப்போ பார்க்க போறோம். அதாவது உங்களை நீங்களே தவிர்க்க முடியாத கட்டுப்பாடுகளுக்குள் கொண்டு வருவது. சோம்பேறித்தனமான உங்க மூளையை தப்பிக்கவே முடியாதபடி ஒரு கார்னர்ல லாக் பண்றது தான் இந்த சூப்பரான டெக்னிக். இதை நாம ஃபோர்சிங் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உங்களுக்கு தப்பிக்க வேற வழியே இல்ல, நீங்க அந்த நல்ல விஷயத்தை செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனை உங்க லைஃப்ல டிசைன் பண்றது. சிம்பிளா சொல்லணும்னா இது உங்களுடைய கம்ஃபர்டபுளான எஸ்கேப் ரூட்ஸ் எல்லாத்தையும் மொத்தமா அழிச்சிடும். வெற்றி பெறது மட்டும்தான் ஒரே வழிங்கிற நிலையை உருவாக்கும். இதுக்கு ஒரு பெஸ்ட் வரலாற்று உதாரணம் சொல்றேன் கேளுங்க. கிரீஸ் நாட்டுல வாழ்ந்த டெமோஸ்தேனஸ். அவருக்கு உலகத்திலேயே சிறந்த பேச்சாளர் ஆகணும்னு ரொம்ப ஆசை. ஆனா வீட்டை விட்டு வெளியே போகாம படிக்கிறதுக்காக தன்னோட தலையில பாதியை மட்டும் ஷேவ் பண்ணிக்கிட்டார். யோசிச்சு பாருங்க, வெளியே போனா அசிங்கன்னு வீட்டுக்குள்ளேயே இருந்து வாயில கூழாங்கற்கன்னு வச்சு பேசி பழகி தன்னோட டிசிப்ளினை அவரே ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டார். எப்படிப்பட்ட ஐடியா பாத்தீங்களா? சோ இங்க முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இதே பழமையான கான்செப்டை நாம இன்னைக்கு மாடர்ன் உலகத்துல எப்படி அப்ளை பண்ணலாம்? ரொம்ப ஈஸி. ஒரு வேலையை முடிக்கலைன்னா உங்க ஃப்ரெண்டுக்கு 500 ரூபாய் கொடுக்கறதா பந்தயம் வைங்க. உங்க செலவை ரொம்ப குறைக்கணும்னா உங்களோட கிரெடிட் கார்ட்ஸை உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட கொடுத்துடுங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்க பேங்க்ல இருந்து SIP இன்வெஸ்ட்மெண்ட் ஆகுற மாதிரி செட் பண்ணுங்க. அல்லது காலையில அடிக்கிற அலாரமா உங்களை விட்டு ரொம்ப தூரத்துல கொண்டு போய் வைங்க. இதெல்லாம் உங்களை அறியாமலேயே ஒரு ஸ்ட்ரிக்டான டிசிப்ளின்குள்ள உங்களை கொண்டு வந்துடும். ஃபைனலா இப்ப நாம இந்த அலசலோட கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். செக்ஷன் 6 ட்ரிக்கிங் த லேசி பிரெயின். சோம்பேறியான மூளையை எப்படி ஏமாத்துறது? மனித மூளைக்குள்ள இயற்கையாவே இருக்கிற ஒரு பெரிய பிழைய இப்போ எக்ஸ்போஸ் பண்ண போறோம். இதைத்தான் சைக்காலஜில ஹைப்போபாலிக் டிஸ்கவுண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா, ஃபியூச்சர்ல உங்களுக்கு கிடைக்க போற $5000 விட இப்போ உடனே உங்க கையில கிடைக்கிற $100க்கு உங்க மூளை 90% முக்கியத்துவம் கொடுக்கும். லைஃபே மாத்தக்கூடிய பெரிய விஷயத்தை விட சின்னதா உடனடியா கிடைக்கிற விஷயத்துக்கு தான் நம்ம சோம்பேறியான மூளை ரொம்ப ஆசைப்படும். அப்போ இந்த சைக்காலஜிக்கல் பயஸை நம்ம எப்படி ட்ரிக் பண்ணலாம்? ஃபியூச்சர்ல நீங்க ஒழுங்கா வேலை செய்யலைனா எந்த அளவுக்கு மோசமான நிலைமைக்கு போவீங்கன்றத AI இமேஜஸா ஜெனரேட் பண்ணி பாருங்க. அந்த பெயினை நிஜமாவே ஃபீல் பண்ணுங்க. அந்த பயம் உங்களை உடனடியா வேலை செய்ய வைக்கும். அது அப்படியே உங்களோட பெஸ்ட் பாசிபிள் சக்சஸ் இமேஜ் கூட கம்பேர் பண்ணி பாருங்க. இது உங்களுக்கு ஒரு பவர்ஃபுல் விஷன் போர்டா மாறும். நம்ம சோம்பேறியான மூளைக்கு எப்பவுமே இன்ஸ்டன்டா ஒரு பலன் கிடைக்கணும். அதனால நீங்க செய்ய வேண்டிய கஷ்டமான லாங் டேர்ம் வேலைகளுக்கு உடனடியா ஒரு ரிவார்டா அட்டாச் பண்ணுங்க. உதாரணத்துக்கு ட்ரெட்மில்ல நடக்கும்போது மட்டும்தான் எனக்கு பிடிச்ச வெப் சீரிஸை நான் பார்ப்பேன்னு ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல் செட் பண்ணுங்க. இப்படி ஆர்டிஃபிஷியலா இம்மிடியேட் டோபமைன் ஹிட்ஸ் கொடுக்கும்போது உங்களோட கஷ்டமான கோல்ஸை ரொம்ப ஈஸியா நீங்க அச்சீவ் பண்ணலாம். கடைசியா உங்களை ஆழமா சிந்திக்க வைக்கிற இந்த ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன். உங்க ஃபியூச்சர் சக்சஸை கேரண்டி பண்றதுக்கு இன்னைக்கு உங்களுக்கு நீங்களே என்ன கன்ஸ்ட்ரெயின்ட், அதாவது கட்டுப்பாட்டை உருவாக்க போறீங்க? வாழ்க்கையில இன்னுமா அலாரம்க்கு ஸ்னூஸ் பட்டன் அழுத்திட்டு தூங்க போறீங்களா? இல்ல உங்களோட வெற்றி கண்டிப்பா நடந்தே ஆகணும்னு ஒரு ஸ்மார்ட்டான சிஸ்டமை டிசைன் பண்ண போறீங்களா? நீங்களே முடிவு பண்ணுங்க.